Happy evening. Happy evening, everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். வெல்கம் டு சூப்பர் 70 சீரீஸ் டே 69. எஸ், வெற்றிகரமா 69வது நாள் எட்டியிருக்கோம். இதுக்கெல்லாம் உங்களுடைய ஆதரவும் கன்சிஸ்டன்சியும் அது மட்டும் தான் சாத்தியம்னே சொல்லலாம். எஸ், தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்காகவும். அண்ட் டுடேஸ் ட்ரெயினர் மிஸ்டர் அப்துல் ரஹ்மான், அவங்க ஒரு பிகாம் கிராஜுவேட் அண்ட் டிசிபி முடிச்சிருக்காங்க. அவங்க ஒர்க் பண்றது அக்கௌண்டன்ட் இன் பிரைவேட் கம்பெனி துபாய். மேலும் அவங்க ஜாபோட சேர்த்து எஜுகேஷனல் கவுன்சிலராகவும் நிறைய பேருக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க ஒரு சமூக செயற்பாட்டாளர்னு சொல்லலாம். இன்னைக்கு நமக்குமே அந்த சமூகத்தை சார்ந்து ஒரு டாபிக் தான் சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. எஸ், லெட்ஸ் வெல்கம் டு திஸ் பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் பிரதர். பிரதர் அட்மியூட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு என்ன டே? சூப்பர் 70 ஃபர்ஸ்ட் சீரீஸில் தமிழ் இங்கிலீஷ்னு 2 லாங்குவேஜில் செஷன் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ் லாங்குவேஜில் லாஸ்ட் செஷன். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு இந்த சூப்பர் 70 ஃபர்ஸ்ட் சீரீஸில் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே இந்த சீரீஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகே, டாபிக்குள்ள போயிடலாமா? ஓகே, டாபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து டாபிக்குள்ள கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, இடைக்கு கொஞ்சம் சேட் பாஸ் கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிங்க. இடையில கொஞ்சம் கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஒரு பேரண்ட்ஸ் கேட்டகரியில் தான் இருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட இது கேட்டால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, எத்தனை பேர் நினைக்கிறீங்க தன்னுடைய புள்ளியை படிக்க வச்சு ஒரு டாக்டராவோ, ஒரு இன்ஜினியரோ, ஒரு வக்கீலாவோ, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோ ஆக்கணும், சமூகத்தில் அவனை வந்து 4 பேர் வந்து மதிக்கக்கூடிய வகையில், எல்லாரும் வந்து பாராட்டக்கூடிய வகையில், பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய விதமா தன்னுடைய புள்ளை இருக்குன்னு அப்படின்ட்டு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமா, நான் அப்படி ஆசைப்படுறேன் அப்படின்னா எஸ் இல்லைனோ. ஃபர்ஸ்ட் டைப் பண்ணலாமா? எஸ், சூப்பர் சூப்பர். எல்லாருமே அப்படிதான் ஆசைப்படுறீங்க. ஓகே, எஸ், ஓகே, சூப்பர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். இந்த கொஸ்டினை கேட்கும்போது இன்னும் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம். ஆனால் பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. ஓகேவா? சரி, அதே மாதிரி எத்தனை பேர் நினைக்கிறீங்க தன்னுடைய புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கொலைகாரனாவோ, அடுத்தவங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கக்கூடியனவோ, ஒரு ஃப்ராடாவோ வந்து மாறுன்னு எல்லாரும் வந்து தன்னுடைய புள்ளையை வந்து திட்டக்கூடிய விதமா, அவனை வந்து சபிக்கக்கூடிய விதமா, அவனை சாபம் விடக்கூடிய விதமா, என்ன புள்ள பெற்று வச்சிருக்கனே அப்படின்ட்டு பெற்றோர்களுக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதமா தன்னுடைய புள்ள இருக்குன்னு அப்படின்ட்டு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஆமா, நான் அப்படி நினைக்கிறேன்னா எஸ் இல்லைன்னா நோ. ஓகே, சூப்பர். ஸோ யாருமே வந்து அப்படி நினைக்கிறது இல்லை, அப்படித்தானே? தன்னுடைய புள்ள வந்து கெட்டு போன அப்படின்ட்டு யாருமே நினைக்கிறது இல்லை, தவறான வழிக்கு போகணும் அப்படின்ட்டு யாருமே நினைக்கிறது இல்லை, அப்படித்தானே? ஓகே, யாருமே அப்படி நினைக்கிறது இல்லை அப்படின்னா ஏன் சமூகத்துல சில பேர் வந்து கொள்ளைக்காரனாவோ திருடனாவோ வந்து மாறுறோம்? சரி, இவன்லாம் வந்து படிக்கல, அதனால தான் வந்து இதெல்லாம் அப்படி இருக்கான் அப்படின்னா, அவங்களுக்கு நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். படிச்சவனுமே இதெல்லாம் செய்யறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யாருக்கெல்லாம் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நமக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வரும். கால் அட்டன் பண்ண ஒரு வழக்கு நண்பர் பேசுறாரு. சார், எஸ்பிஐ பேங்க்ல இருந்து பேங்க் மேனேஜர் பேசுது சார். உங்க ஏடிஎம் கார்டை லாக் ஆயிடுச்சு, கார்டு ரைஸ் பண்ண கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்க அப்படிமா. டேய், நான் எஸ்பிஐ பேங்க் யூஸ் பண்ணலடா, நான் கனரா பேங்க் அப்படின்னா, கனரா பேங்க் தான் பேசுவது, நீங்க ஃபர்ஸ்ட் நம்பரை சொல்லு அப்படிமா. சொன்னோம் அப்படின்னா இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் ஒட்டு மொத்தமா கலையிடும். ஓகேவா? எத்தனை பேருக்கு இந்த ஃபோன் கால் வந்திருக்கு? யாரெல்லாம் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? சொல்ல முடியுமா? யாருக்கெல்லாம் நடந்திருக்கு? தெரியும், நடந்திருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா நடந்து மிகப்பெரிய ஸ்கேம்னே சொல்லலாம். 12 வருஷமா ஒரே நம்பர் யூஸ் பண்ணக்கூடிய எனக்கே 10 தடவைக்கு மேல காலம் வந்திருக்கு. வேற நம்பர் தான் வேற தவிர பேசுற ஆளு ஒரே ஆள் தான் பேசுவான். அவன் வாய்ஸ் திரும்ப திரும்ப கேட்டு 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 அவனுடைய வாய்ஸ், அவனுடைய டோன், அவனுடைய பேசுற ஸ்லாங் எல்லாமே எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. ஸோ அப்ப அவனுடைய பேரண்ட்ஸ் வந்து நினைச்சிருப்பாங்களா,
தன்னுடைய புள்ளைய படிக்க வச்சு டெக்னிக்கலா நிறைய விஷயத்த வந்து அவன் கத்துக்கிட்டு அடுத்தவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து இவன் வந்து ஸ்கேம் பண்ணி கொள்ளையடிக்கணும், இவன் வந்து ஏமாத்தி அவனோட காசெல்லாம் வந்து பறிக்கணும் அப்படின்ட்டு அவனுடைய பேரண்ட்ஸ் நினைச்சிருப்பாங்களா? அப்படி ஆசைப்பட்டா வந்து அவனை படிக்க வைக்கிறாங்க. ஒரு இன்ஜினியர் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு 10 கோடி ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்து காசை வாங்கிட்டு தரம் இல்லாத ஒரு பில்டிங்கை கட்டி அதுல ஊழல் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளா வந்து ஒரு இன்ஜினியரே வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து உருவாக்க நினைப்பாங்க. லஞ்சம் வாங்கிட்டு தப்புக்கு வந்து துணை போறக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா தன்னோட புள்ளிய இருக்குன்னு ஒரு பேரண்ட்ஸ் ஆசைப்படுவாங்க. தன்னுடைய புள்ளைய படிக்க வச்சு ஒரு ஹையர் போஸ்டிங்ல உட்கார போய் தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்குறவங்கள வந்து உங்களுக்கு ஒரு தொல்லை குடிக்கக்கூடிய விதமா ஒரு டார்ச்சர் பண்ணக்கூடிய விதமா தன்னுடைய ஆசைகளை இச்சைகளை அவங்ககிட்ட தீர்த்தக்கூடிய விதமா தன்னுடைய புள்ள இருக்குன்னு அப்படின்னு நினைச்சு வந்து அவனை படிக்க வைக்கிறாங்க, அவனை ஒரு போஸ்டிங்ல உட்கார வைக்கிறாங்க. யாருமே அப்படி நினைக்கிறது இல்லை. அப்படிதானே? எந்த பேரண்ட்ஸுமே ஒரு தப்பான வழியில தன்னுடைய புள்ள வந்து போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். யாருமே அப்படி நினைக்கிறது இல்லை. அப்படிதானே? ஓகேவா? பிறக்கும் போது எல்லாருமே வந்து நல்லவனை தான் பிறக்கிறான். அவனுடைய பேரண்ட்ஸுமே அவனை வந்து நல்ல விதமா தான் வளர்க்குறாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவன் ஏன் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கெட்டவனா மாறுறான்? ஒரு நல்லவன் ஏன் வந்து கெட்டவனா மாறுறான்? அதுதான் இன்னைக்கு நான் டாபிக்கா பார்க்க போறோம். பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஓகே. ஒருத்தவன் கெட்டவனா மாறத்துக்கு சில ரீசன் இருக்கு. ஓகேவா? அதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் அண்ட் நேச்சர். ஒருத்தவன் வளரக்கூடிய சூழல் தான் அவனுடைய ஆளுமையையும் அவனுடைய நடத்தையுமே வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். அவன் சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் எந்த மாதிரி என்விரான்மெண்டா இருக்கு, அவன் பார்த்து வளரக்கூடிய விதம், ஆளுங்க எந்த மாதிரி ஆளுங்களா இருக்காங்க, அவன் எந்த மாதிரி விஷயத்த பாக்குறான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெட்டு குத்து அடிதடி கெட்ட வார்த்தை பேசுறதுன்னு ஒரு வன்முறை சம்பவங்களே வந்து அந்த ஏரியால வந்து அவன் பார்த்து வளர்றான் அப்படின்னா அவன் ஃபியூச்சர் பெரியவனாகி அது மட்டும்தான் அவன் மனசுல இருக்கும். அவன் நம்மளும் இதே மாதிரி செய்யணும், நம்மளும் இதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அது மட்டும்தான் அவன் மனசுல இருக்கும். ஸோ அவன் பெரியலாகி ஒரு தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நம்மளுடைய சுத்தி என்ன என்வரன்மெண்ட், அவன் எந்த மாதிரியான ஒரு என்வரன்மெண்ட்ல அவன் வந்து வளர்க்கப்படுறான், அவன் எந்த மாதிரியான ஒரு என்வரன்மெண்ட்ல அவன் வந்து வளர்றான் அப்படிங்கிறத பொறுத்து அவன் வந்து ஒரு கெட்டவனா மாறுறான். ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி சோசியல் ப்ரெஷர் அண்ட் பியர் இன்ஃப்ளூயன்ஸ். பொதுவாக மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒரு சமூகத்தோட ஒன்றிணைஞ்சு வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். ஓகேவா? ஒரு சொசைட்டியே நம்ம ஒரு குழுவா வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து விருப்பப்படுவோம். அப்படி இருக்கும்போது தான் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ ஒரு இயக்கமோ இல்ல ஒரு குழுவோ அவங்க வந்து ஒரு மோசமான செயலை செய்யறாங்க அப்படின்னா தானுமே வந்து அந்த ப்ரெஷர்ல நம்மளுமே தவறை வந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்மளுமே அந்த தவறான வழிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நம்ம வந்து ஒரு மோசமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்கோம், மோசமான ஒரு குழுவுல வந்து நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா நமக்கு அதுல உடன்பாடு இருக்கோ இல்லையோ அவங்க செய்யறாங்க, அதனால ஓகே நம்ம வேற வழி இல்லாம நம்மளும் வந்து சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர்ல நம்ம செல்லப்பட்டு நம்மளும் அந்த தவறை வந்து செய்யக்கூடியவங்களா இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, சமூகம் ஒருத்தவனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கம்யூனிட்டி ரீதியா சில பேரை வந்து நீ வந்து இந்த வழிபாட்டு தளத்துக்கு நீ போகக்கூடாது, நீ எல்லாம் வந்து படிக்கக்கூடாது, நீ எல்லாம் இதை கத்துக்க கூடாது அப்படின்ட்டு, நீ எல்லாம் வந்து இந்த சமூகத்தை சார்ந்தாலும் நீ இப்படிதான் இருக்குன்னு அப்படின்ட்டு, பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கு, நீ இந்த சமூகத்தை சார்ந்தவங்களாம் இப்படிதான் இருக்குன்னு அப்படின்ட்டு ஒரு அடக்குமுறையை அவனுக்குள்ள வந்து இது ஏற்படுத்துறது. அவன் வந்து அவன் வந்து ஒரு அடக்குமுறைக்கு ஆளாகிறான், ஒரு ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறான் அப்படின்னா அதுல வந்து எப்படி வந்து அவன் வெளியில வர்றது, அதோடைய தாக்கம் வந்து அவனுக்கு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், அதோடைய கோபம் அவன் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைம்ல அவன் எதுவும் செய்ய முடியாட்டியும் கூட அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து சமூகத்துக்கு விரோதமான ஒரு ஆளா வந்து அவன் மாறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி மூணாவது சைக்காலஜிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். இதுல வந்து ரெண்டு விஷயம் பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபாஸ்ட் ட்ராமா. ஃபாஸ்ட் ட்ராமா அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு வந்து சின்ன வயசுல நடந்த வந்து ஏதோ ஒரு மோசமான சம்பவம், அது வந்து ஒரு உடல் ரீதியாகவும் இருக்கலாம், இல்ல வந்து உணர்வு பூர்வமா நம்மள வந்து பெருசா பாதிச்ச ஒரு சம்பவங்களும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுல வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அபியூஸ் நடக்கும், குறிப்பா வந்து செக்ஷுவல் அபியூஸ் வந்து நடக்கும். ஓகேவா? இந்த அபியூஸ் அப்படின்னு சொல்லும் போதே வந்து எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்ட்டு பொதுவா எல்லாருமே வந்து நினைப்பாங்க. ஆனா நிறைய தாய்மார்களுக்கு தெரியாது ஆண் பிள்ளைகளுக்கும் இது நடக்கும் அப்படின்ட்டு.
பொண்ணுங்களுக்கு அது நடந்தாவது வந்து அவங்க வந்து வெளியில சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்ல அவங்க இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியில தெரியறது அவங்க சொல்லாட்டியுமே கூட வெளியில வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு பையனுக்கு வந்து ஒரு அபியூஸ் நடக்குது அப்படின்னா, அவன் வெளியில சொல்லவே மாட்டான். அவன் வெளியிலயும் தெரியாது. வெளியில தெரியவும் தெரியாது. அவன் வெளியில சொல்லவும் மாட்டான். ஏன்னா அது வந்து ஒரு அசிங்கமா ஃபீல் பண்ணுவான். ஒரு கேவலமா ஃபீல் பண்ணுவான். இத்தனைக்கும் அவன் வந்து எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான். அவனை மையப்படுத்தி தான் அவனை வச்சுதான் ஒரு தவறே வந்து நடந்திருக்கும். ஆனா தான் ஏதோ வந்து ஒரு தப்பு செஞ்சிட்ட மாதிரி அவன் வந்து ரொம்ப ஒரு சேம்லெஸ்ஸா ஒரு மாதிரி அவர் அசிங்கமா வந்து அவன் ஃபீல் பண்ணுவான். ஓகேவா? இந்த மாதிரி தவறு வந்து அவனுக்கு திரும்ப திரும்ப வந்து அவனுக்கு பாஸ்ட்ல வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் தவறான ஒரு முடிவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. இந்த ஒரு மூவி ஒண்ணு சொல்றேன். கண்ணும் கண்ணு கொள்ளையடித்தான்னு சொல்லி ஒரு மூவி. அதுல வந்து ஒரு ஹீரோயின் வந்து நிறைய தப்பு பண்ணுவா. அப்ப அவங்கள்ட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி தப்பு சரியா? உங்களுக்கு கில்ட்டியாவே இல்லையா? புடிச்சுதான் சரியா? அப்படின்னா, ஆமா புடிச்சுதான் செய்யறேன். அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவா. ஏன் செய்யறேன் அப்படின்ட்டு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எல்லாரும் வந்து என்னை வந்து தப்பா பார்த்தாங்க. தப்பா வந்து பேசுனாங்க. அவ இவ்வளவு தானடா நீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள மேல ஒரு கோவம் வந்துச்சு. அதோடைய வெளிப்பாடு தான் நான் இந்த மாதிரிலாம் பண்றேன். இதெல்லாம் நான் ரொம்ப புடிச்சுதான் பண்றேன். எனக்கு கில்ட்டியாவே ஃபீல் ஆகல அப்படின்பா. ஓகேவா? பசங்களுக்குமே அதே மாரி தான். அவன் வந்து இந்த மாரி அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும்போது, அவனுடைய மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வேற மாரி வந்து மாறும். ரீசென்ட்டா ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். கேரளால ஒரு சம்பவம். அவன் வந்து ஒரு கும்பல்ல வந்து அவன் இருக்கான். ஒரு அமைப்புல அவன் இருக்கான். அந்த அமைப்புல உள்ள எல்லாருமே அவனுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன வயசா இருக்கும்போது ஒரு டார்ச்சர் வந்து குடுத்துட்டே இருக்காங்க. செக்சுவலா ஒரு டார்ச்சர் குடுத்துட்டே இருக்காங்க. அதோடைய அதோடைய வெளிப்பாடா அவன் வந்து அத தாங்க முடியாம அவன் வந்து சூசைடே வந்து பண்ணிக்கிட்டான். சோ ஒண்ணு அவன் சூசைட் பண்ணிப்பான். இல்லன்னா வந்து சமூகத்துக்கு விரோதமான ஒரு செயல வந்து செய்யக்கூடிய ஒரு ஆளா கூட அவன் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பாஸ்ட் ட்ராமா ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் அதே மாதிரி ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி டிசார்டர். இதுவுமே சேம் வந்து ஒரு பாஸ்ட் ட்ராமா மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். என்ன அப்படின்னா, இவங்களுக்குமே வந்து சின்ன வயசா இருக்கும்போது சமூகத்தினால அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதோடைய தாக்கம் வந்து அவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அந்தோடைய தாக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த டிசார்டர் வர்றதுக்கு காரணம். இந்த வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சமூகம் கட்டமைச்ச அந்த வழியில வந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த பாதையில நடக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சமூகம் ஒரு வழி வந்து வகுத்திருக்கு அப்படின்னா, அந்த வழியில போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. மை லைஃப், மை ரூல்ஸ். நான் பண்றது தான் சரி. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எவன் கிறுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல. நான் பண்றது தான் அப்படின்ட்டு அவனுடைய இஷ்டத்துக்கு அவன் வந்து போவான். ஆக்சுவலா இந்த ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். இதை பத்தி பேசுறதுனாலே ஒரு 30 மினிட்ஸ் பேச முடியும். பட் டைம் இல்லாத காரணத்தை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் கடைசியா லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸ். இது என்ன அப்படின்னா, சமூகத்துல தனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மறுக்கப்படுது, தனக்கான ஒரு அங்கீகாரம் வந்து மறுக்கப்படுது அப்படின்னா அவனுமே வந்து சமூகத்துக்கு எதிரான ஒரு ஆளா வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் எடுத்துங்க. அதுல வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் பிளேயர் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஒரு பிளேயரா வந்து உள்ள போகணும் அப்படின்னா எல்லாருமே உள்ள போட முடியாது. பர்டிகுலர் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க மட்டும்தான் உள்ள போக முடியும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு சட்டம்னே சொல்லலாம். இது வந்து இந்த ப்ளூ ஸ்டார் ஜீவாங் அந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து காட்டியிருப்பாங்க. அப்ப தனக்கான தகுதி இருந்தும் தனக்கான வந்து டேலண்ட் இருந்தும் நான் பர்டிகுலர் கம்யூனிட்டி சார்ந்தவன் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அங்க மறுக்கப்படுது அப்படின்னா அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடு அவனுக்கு சமூகத்துக்கு எதிராக ஒரு தவறை வந்து செய்ய வைக்கும். நான் ஒரு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த செய்ய நினைச்சேன், இந்த சமூகம் அதை செய்ய உள்ளில்ல அப்படின்ட்டு அந்த ஒரு கோபம் அவனை வேற ஒரு விதமா மாத்தும். அண்ட் அதே மாதிரி நம்பிக்கை இழக்கிறது. ஒருத்தன் வந்து கரெக்டான ஒரு பாதையை வந்து சூஸ் பண்ணி போயிட்டு இருப்பான். லீகலா எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு இருப்பான். கரெக்டான பாதையில போயிட்டு இருப்பான். ஆனா கரெக்டான பாதையில போகும்போது அவனுக்கு தனக்கான ஒரு வெற்றி கிடைக்கல அப்படிங்கும்போது கரெக்டா இருந்து என்ன பிரயோஜனம்? நேர்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? நல்ல வழியில தான் போறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு வெற்றி கிடைக்கல அப்படிங்கும்போது அதுல வந்து ஒரு நம்பிக்கை இழந்து அவன் வந்து ஒரு குறுக்கு பாதையை வந்து சூஸ் பண்ணணும், வேற ஒரு தப்பான ரூட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படி சூஸ் பண்ணி போறவங்களும் இருக்கான். ஸோ ஒரு நல்லவன் கெட்டவனா மாறுறதுக்கு இது எல்லாமே ஒரு ரீசன்னே சொல்லலாம். இது மட்டும் தான் இந்த 4 பாயிண்ட் மட்டும் தான் ரீசனான்னு கேட்டா இல்ல. இதை தாண்டி இன்னும் நிறைய ரீசன் சொல்லலாம். சூழ்நிலை காரணமா, ஃபேமிலி காரணமா,
அவன் வந்து மாறுறான் அப்படின்னே சொல்லலாம். பட் மெயினா இந்த 4 விஷயத்த வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகே. சரி, ஓகே. என்னோட ரீசன்ங்கிறத பார்த்துட்டோம். அது அவன் மாறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதெல்லாம் செஞ்சா அவன் வந்து மாறாம இருப்பான் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஒரு 4 பாயிண்ட் பார்க்க போறோம். நான் அதுல லாஸ்ட்டா பார்க்க போற பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒண்ணு, ஸ்ட்ராங் மாரல் கேம்பஸ் அண்ட் எத்திக்ஸ். இது என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாரல வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். சின்ன வயசா இருக்கும்போதே அவனுக்கு வந்து ஜஸ்ட் வந்து அவனுக்கு சாப்பாடு போடுறதோ, அவனுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கறதோ, படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம, நல்ல சில விஷயங்களை வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். எதெல்லாம் செய்யறது தப்பு, எதெல்லாம் வந்து சரி, எதெல்லாம் தப்பு. தப்பு எது சரி எதுங்கிறத வித்தியாசத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். எல்லாத்தையும் பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து மரியாதை நடத்து, மரியாதையா பேசு. எல்லாத்தையும் அன்பா நடந்துக்க. ஒரு பண்பா வந்து பேசு, பணிவா பேசு. நீ அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். தொழில்ல, பொது இடத்துல ஒரு எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இதெல்லாம் வந்து சரி அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவலா உள்ள ரூல்ஸ், இந்தியன் லா, அது எல்லாத்தையுமே வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்து எடுக்கணும். ஆஹ் சுருக்கமா அதை சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய செய்யக்கூடிய ஒரு செயலோ, ஆஹ் பேசக்கூடிய ஒரு பேச்சோ அடுத்தவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில இருக்கணும் அப்படிங்கறது ஷார்ட்டா வந்து அவன் சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி அவன் மனசுல விதைக்கலாம் அப்படின்னா, பெட் டைம்ல சில கதைகளை வந்து சொல்லிக் கொடுக்கலாம். சில நீதி கதைகள், ஸ்பிரிச்சுவலா வந்து சில வரலாற்று சம்பவங்கள், அந்த மாதிரி வந்து சொல்லிக் கொடுத்த வளர்க்கும்போது அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆழமா வந்து மனசுல பதிக்கும். அண்ட் செகண்ட் ஒன், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இதுவுமே ரொம்ப முக்கியம். ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, பொறுப்புணர்ந்து செயல்படணும் அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்கணும். நீ ஜஸ்ட் ஏனோதானோன்னு வந்து நம்ம வந்து இருக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு வயசுல ஒரு பொறுப்பு வந்து இருக்கு. சின்ன வயசுல அவனுக்கு வேண பொறுப்பு என்ன? அவன் வந்து நல்லா படிக்கிறது. படிக்கிறது தான் அவனுடைய பொறுப்பு அப்படிங்கிறது அவனுக்கு அந்த வயசுல உள்ளது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவனுக்கு புரிய வைக்கணும். எப்படி எல்லாம் புரிய வைக்கலாம் அப்படின்னா, நீ வந்து விளையாண்டு களைச்சு போடுற திங்ஸை வந்து நீ தான் எடுத்து வைக்கணும். உன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் நீ தான் வந்து கரெக்டா அடுக்கி வைக்கணும். உன்னுடைய யூனிஃபார்ம் நீ தான் மாட்டிக்கணும். அப்படிங்கிறத சொல்றது மட்டும் இல்லாம சில வீட்டு வேலைகளுமே அவனுக்கு கொடுக்கலாம். வீட்டு வேலைனாலே வந்து பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்டு வந்து பசங்களை அப்படியே ஜஸ்ட் வெளில போனோமா, ஜாமான் வாங்கிட்டு வந்தோமா, அவ்வளவுதான், அதோட வேலை முடிஞ்சுச்சு. பெருசா அவனை வீட்டு வேலையில ஈடுபடுத்துறதே கிடையாது. வீட்டு வேலைனாலே அது பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு சட்டமா இருக்கும். அப்படி இல்லாம வீட்டு வேலைகளுமே அவனுக்கு செய்ய. இது நம்ம வீடு. நம்ம வீட்டை நம்ம தான் வந்து கரெக்டா வச்சுக்கணும். நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும். நம்ம தான் வந்து ஒரு ஆர்கனைஸா வச்சுக்கணும். அப்படிங்கிறது சொல்லிக் கொடுத்து வளர்க்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அவனுக்குள்ள வரும். அண்ட் அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டி, இதுவுமே ரொம்ப முக்கியம். அக்கௌண்டபிலிட்டினா என்ன? தமிழ் அந்த பொறுப்புடைமைன்னு சொல்லுவாங்க. அதாவது தான் செஞ்ச தவறுக்கு நான் தான் ரீசன் அப்படிங்கிறது அவன் வந்து ஏத்துக்கணும். நிறைய பேர் அது பண்றது கிடையாது. அவன் ஒரு தவறு செய்யறான் அப்படின்னா டக்குன்னு பழிய தூக்கி அடுத்த மேல போட்டுருவான். யார் மேலேயுமே போட முடியல அப்படின்னா உடனே தூக்கி சைத்தான் மேல போட்டுருவான். ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது கூட ஏன்டா வந்து ட்ரிங்க் பண்ண அப்படின்னா, என்ன பண்றது, சைத்தான் வெளிக்கெடுத்துட்டான் அப்படிமா. ஏன்னா நம்ம சைத்தான்ட்ட போய் கேள்வி கேட்க முடியாதுல்ல. அப்படின்னு கேட்டாலும் சைத்தான் என்ன சொல்லுவான், டேய் என்னுடைய வேலையே உன்னை வெளிக்கெடுக்கிறதாண்டா, நீ தாண்டா நான் பார்த்து சூதானமா இருந்துக்குன்னு அப்படின்ட்டு அவன் பங்குக்கு அவன் நாலு திட்டுவான். சோ நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம், நம்ம தவறு எல்லாருமே தெரிஞ்சு செய்யறது இல்ல, வேணுக்குனே செய்யறது இல்ல. தெரியாம ஜஸ்ட் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னாலுமே கூட அந்த தவறு வந்து என்னால தான் நடந்துச்சு, என்னுடைய கவனக்குறைவால தான் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த அக்கௌண்டபிலிட்டி அவன் எடுத்துக்க கூடியவனா இருக்கணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இது ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன வித்தியாசம் தான். இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா நான் சொல்றேன். சின்ன பையன், படிக்கக்கூடிய பையன் வந்து, ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து அவனுடைய பொறுப்பு என்ன? நீ வந்து நான் வந்து நல்லா படிச்சு எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சப்போஸ் நீ வந்து சரியா படிக்கல, கவனக்குறைவா இருந்த, அதனால வந்து நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னா அதுக்கு வந்து நீ வந்து யாரையும் காரணம் காட்டக்கூடாது. நான் கரெக்டா தான் எழுதுனேன், டீச்சர் எனக்கு மார்க் போடாம விட்டாங்க, பேனா திடீர்னு எழுதாம போயிடுச்சு, திடீர்னு எனக்கு வெளுத்த கலக்கிடுச்சு, பாத்ரூம் போயிட்டேன், அதனால தான் நான் எழுதாம போயிட்டேன், எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டேன், இல்லைன்னா நான் நல்லா எழுதியிருப்பேன் அப்படின்ட்டு சூழலை காரணம் காட்டாம அடுத்தவங்க மேல பழி தூக்கி போடாம, எஸ் நான் நல்லா படிச்சிருக்கேன்னு, இது என்னுடைய மிஸ்டேக் தான், நான் என்னுடைய கவனக்குறைவு தான், நான் கவனக்குறைவுனால நான் சரியா படிக்கல, அதனால நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்ட்டு அந்த யாரையும் பிளேம் பண்ணாம அந்த அக்கௌண்டபிலிட்டியை தான் ஏத்துக்கணும். அதை வந்து அவங்க நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஓகேவா?
அண்ட் அதே மாதிரி ஃபர்கிவ்னஸ், இதுவுமே ரொம்ப முக்கியம். ஆஹ் உனக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து துன்பம் வந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்னா அதை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்காம அவங்கள வந்து மன்னிக்க கற்றுக் கொடுக்கணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சின்ன வயசுல எவனாவது ஒரு ஒரு விஷயத்த வந்து அவனுக்கு செஞ்சிருப்பான். இவன் வந்து திரும்ப வந்து பழி வாங்க முடியாத ஒரு இடத்துல அவன் இருப்பான். அந்த அந்த ஏஜ்ல அவனால எதுவுமே பண்ண முடியாம இருக்கும். பெரியவனா வளர்ந்து அவனை பழிவாங்கிற எண்ணத்துல வேற ஏதாவது ஒரு தவறான ஒரு காரியத்துக்கு அவன் ஈடுபடுவான். ஒரு சில நிறைய படங்கள்ல வந்து இதை நம்ம பார்க்கலாம். நிறைய படத்தை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல எனக்கு இப்படி நடந்துச்சு, அதை பழி வாங்கக்கூடியதுனால தான், பழி வாங்குறதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு தான் நிறைய படங்களே கொண்டு போகணும். ஸோ யாராவது இன்னொன்னு, இந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளாலையுமே வந்து நிம்மதியா இருக்க முடியாது. ஸோ அந்த யார் தப்பு செஞ்சாலும் சரி, அதை வந்து கடந்து போயிடு, அதை வந்து விட்டுரு. அது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபர்கிவ்னஸ், அந்த மன்னிக்கக்கூடிய குணத்தை வந்து அவங்க நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் தான் பிள்ளைங்களுக்கு முக்கியமா சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் வந்து ஒரு பேஸ்மெண்ட்னே சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு அடித்தளம், ஒரு ஆணிவேரையே வந்து இதுதான். இந்த ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி அவன் நிறைய தவறுகளுக்கு போகாம வந்து இருக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பா இருக்கும். என்ன அப்படின்னா எம்பத்தி. கவுன்சிலர் பொதுவா வந்து சொல்லக்கூடிய வார்த்தை எம்பதி. எம்பத்தினா என்ன? அடுத்தவனுடைய மனநிலைமையை புரிஞ்சு நடந்துக்கிறது, அடுத்தவனுடைய சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிறது, அடுத்தவனுடைய வழி எப்படி இருக்குங்கிறது புரிஞ்சு நடந்துக்கிறது. இதை எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு வந்து செஞ்சு கொடுக்குறோம், பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்குறோம். நம்ம வந்து ஒரு வசதியான வீட்டுல உள்ள ஆளுங்களா இருக்கோம். ஒரு வாரத்துல ஒரு 3 நாள் 4 நாள் வந்து ஒரு நான்வெஜ் எடுத்து கொடுக்குறோம். இவன் கூட படிக்கிற பையன் வந்து ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பையனா இருப்பான். அவன் வந்து நார்மலா ஒரு சாப்பாடை கொண்டு வருவான். அப்ப இவன் சாப்பாடை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஆசை வரும். அவன் டேரக்டா வந்து கேட்காட்டியும் கூட அவன் அவன் வந்து ஏங்குவான். இந்த மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு வந்து நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற அவன் ஏங்குவான். அப்ப நீ அவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவனுடைய ஏக்கத்தை நீ புரிஞ்சு நடந்துக்க, அவனுடைய ஆசையை நீ புரிஞ்சு நடந்துக்க, நடந்து நீ அவனுக்கு வந்து ஷேர் பண்ணி காசு கொடு, ஷேர் பண்ணி நீங்க சாப்பிடு அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி உன்கிட்ட ஒரு பிளே ஸ்டேஷன் இருக்கு, உன்கிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் கிட் இருக்கு அப்படின்னா பக்கத்து வீட்டு பையன்கிட்ட இல்லாம கூட இருக்கலாம். அவங்க பேரண்ட்ஸ் வந்து வசதி இல்லாம இருக்கலாம், அதனால வாங்கி கொடுக்க முடியாம இருக்கலாம். நீ விளையாடுற பார்த்துட்டு அவனுக்குமே அந்த ஆசை வரும். அப்ப அவனுடைய ஆசையை வந்து, அவனுடைய இயக்கத்தை, அவனுடைய தவிப்பை வந்து நீ புரிஞ்சு நடந்துக்க. அவனுக்குமே விளையாடக்கூடிய ஷேர் பண்ண அப்படின்ட்டு அந்த ஒரு சில விஷயம், நல்ல ஒரு சில விஷயத்த சொல்லிக் கொடுக்கும்போது அவனுக்கு அந்த எம்பதிங்கிற விஷயம் வந்து அவன் மனசுக்குள்ள அவனுக்கு பதியும். அவன் நம்ம அந்த விஷயத்த நம்ம அவன் மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா வைக்க முடியும். அண்ட் முக்கியமா இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜஸ்ட் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்மளுமே வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஏன்னா ஜஸ்ட் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எம்பத்தியை பத்தி சொல்றோம். நீ வந்து அப்படி நடந்துக்கணும், கரெக்டா நடந்துக்கணும், அடுத்தவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்ட்டு சொல்றது மட்டும் இல்லாம சொல்றோம் அப்படின்னா அவன் நம்மளை பார்ப்பான். இவங்க பேரண்ட்ஸ், நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொந்தக்காரங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, நெய்பர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, தான் கிட்ட வேலை செய்யற ஆட்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத அவன் பார்ப்பான். ஏன்னா அவன் பேரண்ட்ஸை தான் ரோல் மாடலாவே எடுப்பான். என்னத்தான் நம்ம அவனுக்கு சொல்லி கொடுத்தாலுமே கூட மாற்றங்கிறது அவன் கிட்ட இருந்து தான் வரணும். எப்படி வரணும்னு கேட்டா அவன் பார்த்து தான் அவன் கத்துப்பான். ஓகே, பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்கறத மட்டும் இல்லாம அவங்களுமே கரெக்டா இருக்காங்க அப்படின்ட்டு நம்மள ரோல் மாடலா எடுத்து நம்ம கிட்ட இருந்து தான் அவனுக்கு அந்த மாற்றமே வரும். ஓகேவா? ஸோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய நம்மளுமே வந்து அது கரெக்டா இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க முடியும். அண்ட் இன்னொன்னு, இந்த ரிசல்ட்டை உடனே எதிர்பார்க்கவும் கூடாது. இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டோம், இன்னைக்கு இந்த பாயிண்ட்லாம் சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கே வந்து அவன்கிட்ட ரிசல்ட் எதிர்பார்க்கணும் அப்படின்னா முடியாது. ஒரு விதையை விதைச்சா அது வந்து மரமாகறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? அது கொஞ்சம் கொஞ்சமா இலை விட்டு செடியா மாறி அப்படியே வந்து மரமாகறதுக்கு ஒரு காலம் எடுக்கும் அப்படின்னா அதே மாதிரி தான் இதுவும். இதெல்லாம் வந்து அவன் மனசுல நம்ம விதைக்கலாம். விதைச்சாலுமே கூட அவனுக்கு வந்து உடனே வந்து நம்ம அந்த மாற்றத்தை வந்து எதிர்பார்க்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அவன் மாறுவான். கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாத்தையும் அவன் கத்துப்பான். ஆனா சொல்ற விஷயத்த நம்ம ரெகுலரா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கணும். திரும்ப திரும்ப நம்ம வந்து அவன் இலைக்கு செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி நம்ம ஊத்திக்கிட்டே இருந்தா தான், திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அவன் ஃபாலோ பண்ணுவான். பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையா வந்து சொல்லிக் கொடுக்கணும். அவசரப்பட்டு கோவப்பட்டான் அப்படின்னா
அந்த இடத்துல வேலைக்கு ஆகாது. ஓகே, அது வந்து ரொம்ப முக்கியம். அண்டு ஏன் வந்து இதெல்லாம் வந்து நான் இவ்வளவு வந்து வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா, ஆஹ் இந்த விஷயம்லாம் வந்து நம்ம சரியா சொல்லி கொடுக்க தவறுனா அப்படின்னா, அவன் வந்து சமூகத்துல ஒரு தப்பான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அவனுக்கு அமையும். ஒருத்தவன் வந்து சமூகத்துல வந்து ஒரு தவறு செய்யறான் அப்படின்னா, அது வந்து பர்டிகுலர் ஆளுங்களை மட்டும் பாதிக்காது. அது ஒரு சமூகத்தையே பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆஹ் நான் வந்து ஒரு தவறு செய்யறேன் அப்படின்னா, சம்மந்தப்பட்டவன் மட்டும் அதனால அவன் பாதிக்க மாட்டான். ஓகே. அந்த ஒரு சமூகத்தையே அது வந்து பாதிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெண் பிள்ளைகளை வந்து படிக்க வச்சிருக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் வந்து 10th ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து 8th ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறுத்திடுவாங்க. சில பேர்லாம் வந்து 5th ஸ்டாண்டர்டோடய வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பெருசா படிக்க வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு பயம். என்ன பயம் அப்படின்னா, சிட்டி சைடுல கூட ஏதோ ஒரு அளவுக்கு படிக்க வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கும். கிராமத்து சைடுலாம் வந்து படிக்க வைக்கவே மாட்டாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கு. என்ன மாதிரி பயம் அப்படின்னா, அந்த ஊர்ல ஏதாவது ஒரு புள்ள படிக்க வச்ச ஒரு ரீசனுக்காக பள்ளிக்கு படிக்க போன இடத்துல ஒழுக்க ரீதியான ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருக்கும். இல்ல வந்து அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய டீச்சரோ, டீச்சர் யாராவது ஏதோ ஒரு டீச்சர் ஓகேவா, அந்த தன்னுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட அவன் தப்பா நடந்திருப்பான். பஸ்ல வந்து அனுப்புறோம் அப்படின்னா, பஸ்ல வந்து டிராவல் பண்ணக்கூடிய 100 பேர் டிராவல் பண்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆளு வந்து பொண்ணுங்கள்ட்ட தப்பா நடந்துப்பான். அந்த டைம்ல வந்து நிறைய வந்து குழந்தைகளை கடத்துறது, பெண்களை கடத்துறது அப்படிங்கிற அந்த சம்பவம்லாம் வந்து நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து பயந்து அந்த பிள்ளைங்களை வந்து படிக்காமலே வந்து அவங்க வச்சிருந்தாங்க பேரண்ட்ஸ். பொதுவா எந்த பேரண்ட்ஸா இருந்தாலும் தான் பட்ட கஷ்டத்தை தன் புள்ள படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. நான் தான் படிக்க முடியல, அட்லீஸ்ட் என் புள்ளையாவது படிக்கணும் அப்படின்னு தான் எல்லா பேரண்ட்ஸுமே நினைப்பாங்க. அப்படி அப்படி பிள்ளைங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஏன் வந்து படிப்பை பாதிலேயே எடுத்துட்டு இப்போ ஒரு 17 வயசுலயே 16 வயசுலயே ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, படிப்பு முக்கியம்தான். படிப்பை தாண்டி என் புள்ளையோடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதோடைய மான மரியாதை ரொம்ப முக்கியம். ஊர்ல மத்தவங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி தான் பிள்ளைக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம். ஓகேவா? அப்படி பயந்து தான் நிறைய பேரை வந்து படிக்காமலேயே ஆக்குனது. அதனால யாரோ ஒருத்தவன் பண்ண தப்பு தன் பிள்ளைங்களை பாதிக்கதா இல்லையா? ஒரு சமூகத்தையே ஒரு ஜெனரேஷனே பாதிச்சிருக்கா இல்லையா? தான் புள்ள ஒரு தப்பு பண்ணுது. அதனால வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்பல. அதனால நான் படிக்க வைக்கலன்னா கூட ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்லலாம். எங்கேயோ எவனோ பண்ண தப்புனால நான் என்னால படிக்க முடியாம போகுது அப்படின்னா, அது என்ன சொல்றது சொல்லுங்க? அப்ப ஒருத்தன் ஒரு தவறு செய்யறான் அப்படின்னா சம்பந்தப்பட்டவங்களை மட்டும் பாதிக்காது. அந்த ஒரு ஒட்டுமொத்தமா அந்த ஒரு சமூகத்தையே அந்த ஒரு ஜெனரேஷனையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. குறிப்பிட்ட சில பேர் பண்ண ஒரு தீவிரவாத செயல்னால இப்ப வரைக்குமே ஒரு கம்யூனிட்டி மேல ஒரு கரை இருந்துகிட்டே இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல நல்ல நாகரிகத்தின் உச்சத்துல இருக்கக்கூடிய நகரம், நல்ல நிறைய முற்போக்கு சிந்தனை கொண்ட ஆளுங்க இருக்காங்க, நல்லா படிச்ச ஆளுங்க இருக்கான்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில சொல்லக்கூடிய சென்னையிலுமே இப்பவுமே கூட ஒரு சில பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு வாடகைக்கு வீடு கொடுக்கறது இல்ல. ஏன்னா பயம். எனக்குமே நடந்திருக்கு. என் ஊர்ல எனக்குமே நடந்திருக்கு. டூலெட் போர்டை பார்த்துட்டு ஒருத்தருக்கு நான் கால் பண்றேன். அவரு என் ட்ரூ கலர்ல என்னுடைய பேரை பார்த்துட்டு உங்க உங்க ஆளுங்களுக்கு எல்லாம் நான் வீடு கொடுக்கறது இல்லை அப்படின்ட்டு டைரக்டாவே சொல்லியிருக்காரு. அப்ப அஹ், யாரோ பண்ண ஒரு தப்பு அந்த ஒரு இப்ப வரைக்குமே ஒரு ஒட்டுமொத்த அந்த கம்யூனிட்டிக்குமே அந்த சொசைட்டிக்குமே ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தியிருக்கா இல்லையா? நம்ம பெண் பிள்ளைகளுக்கு வந்து நிறைய வந்து ஒழுக்கமான சில விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுப்போம். நீ வந்து இப்படி இருக்கு, நீ அது செய்யணும், அது செய்யணும், அது பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுப்போம். பட் பசங்களை வந்து நம்ம பெருசா கண்டுக்கிறதே இல்லை. அவங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. ஜஸ்ட் அவங்களுக்கு சாப்பாடு போடுறோமா, துணிமணி எடுத்து கொடுக்குறோமா, படிக்க வச்சோமா, அதுக்கப்புறம் அவன் லைஃப் அவன் பார்த்துப்பான். இது பண்றதுதான் பேரண்டிங் அப்படின்னா எத்தனையோ அனாதை ஆசிரமங்களே இது பண்ணிட்டு போயிடுங்க. ஏதோ ஆதரவு இல்லைங்களே இது பண்ண முடியுமே. பேரண்ட்ஸ் எதுக்கு? இப்ப நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கணும்ல, சொல்லி கொடுக்க வளர்க்கறது தான் பேரண்டுடைய கடமை. அதான நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி.
புரியுதா? ஸோ நல்ல ஒரு விஷயத்த வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்தோம் வளர்த்தோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு நல்லவனா வந்து இந்த சமூகத்துக்கு வந்து வருவான். ஓகேவா? அவன் நல்லவனா வந்தான் அப்படின்னா அவன் மட்டும் இல்லாம அந்த சமூகமே நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்கணும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நம்ம போனதுக்கு அப்புறம் சொத்து பத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் நினைப்போம். காசு பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் நினைப்போம். எத்தனை பேர் நினைச்சிருக்கோம் தான் பிள்ளைக்கு நல்ல ஒரு சொசைட்டியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு, நல்ல ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் நினைச்சிருக்கோம்? ஏன்னா தான் பிள்ளைய வந்து வளர்ந்து ஏதோ ஒரு ஐலாண்ட்ல போய் வாழ போறது கிடையாது. இந்த மண்ணுல தான் அவன் பிறக்க போறான், இந்த ஊர்ல தான் அவன் வந்து வளர போறான், இந்த நாட்டுல தான் அவன் வந்து வாழ போறான். அப்படிங்கும்போது அவன் வளர்ந்து வந்து பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் ஒரு நல்ல அவன் பார்க்கக்கூடிய மனிதர்கள் நல்ல ஒரு எண்ணம் கொண்டவங்களா, நல்ல ஒரு சிந்தனை கொண்டவங்களா இருக்கணும்னா இல்லையா? சோ அதுக்கான ஒரு முயற்சியில வந்து நம்ம ஈடுபடுவோம். எல்லா பிள்ளைங்களுமே நான் ஒரு சில நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம். அப்படி சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் போது அது ஃபியூச்சர் ஜென்ரேஷனே வந்து ஒரு நல்ல ஒரு ஜென்ரேஷனா வளரும். அவன் வளர்ந்து வந்து இந்த சமூகத்துக்கு நல்லதெல்லாம் செய்ய வேணாம், அட்லீஸ்ட் அவன் கெட்டது செய்யாம இருந்தாலே போதும், இந்த சமூகம் நல்லா இருக்கும். ஒரு பொண்ணு வந்து நல்ல ஒரு பொண்ணா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா அதோடைய இந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு பையன் நல்லா இருக்கான், நல்லவனா இருக்கான் அப்படின்னா அது இந்த சமூகமே நல்லா இருக்கும். யாருமே வந்து நான் வந்து திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட வந்து தப்பா நடந்துக்க கூடாது, அடுத்தவங்கள வந்து சொத்தை வந்து அபகரிக்க கூடாது, பொண்ணுங்கள்ட்ட தப்பா நடந்துக்க கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சாலே மகாத்மா காந்தி ஆசைப்பட்ட மாதிரி தங்க நகையை அணிஞ்சுக்கிட்டு தன்னந்தனியா ஒரு பொண்ணு வந்து மிட் நைட்ல வெளில போக முடியும். ஸோ இவ்வளவு நாளா நமக்கு இந்த கிடைச்ச இந்த ஒரு சில விஷயங்களை நல்ல ஒரு நாலேஜ் நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டிக்குமே அதை வந்து சொல்லி விழுப்புரம் ஏற்படுத்தி நல்ல ஒரு சொசைட்டியா வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதுக்கு இறைவன் வந்து உங்களுக்கும் எனக்கும் வந்து அருள் புரின்னு சொல்லி என்னுடைய இந்த செஷனை வந்து நிறைவு செய்யறேன். இவ்வளவு நேரம் இதை வந்து பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல வந்து நான் பேசுறேன். இந்த பேசுறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த ஹுசைன் பாஷா சாருக்கும், இன்னொன்னு இந்த இதுல நான் பேர் கொடுத்தாலுமே கூட இதை பண்ணுவேனா மாட்டேனா பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு குழப்பத்திலேயே இருந்துச்சு. பட்டு எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேட்டை வந்து ஷெட்யூல் பண்ணி கொடுத்து அதில் கைட்னஸ் கொடுத்து மோட்டிவ் பண்ண கோஆர்டினேட்டர்ஸ் கிதர் நசரீன் அண்ட் சரிஃபா பான் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு முக்கிய இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா என்னுடைய இந்த பயிற்சி பயணத்துக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய 3 சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். மேலும் இந்த விஷயத்த கரெக்டா வந்து உங்ககிட்ட டெலிவரி பண்ண வச்ச, கரெக்டா வந்து அந்த சிந்தனையை கொண்டு வந்து அந்த இறைவனுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணக்கூடிய அட்ரைஸ் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார், நல்லா இருக்கீங்களா? அலைக்கும் சலாம், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நல்லா இருந்துச்சு சார், இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப தெரியும், நல்லா ஒவ்வொரு பாயிண்டா தெரியும் சொல்லி கொடுத்தீங்க. இவ்வளோ ஷார்ட் டைம்ல இவ்வளோ நிறைய விஷயம் உங்கள்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இவ்வளோ இருக்கா பிள்ளைங்க வளர்க்குறதுல, இவ்வளோ இருக்கா பிள்ளைங்களுக்கு இவ்வளோ சொல்லி தரணுமா, நான் உங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு இன்னைக்கு கிளாஸ், ரொம்ப அருமையா போச்சு. டைம் போனதே தெரியல, 9:50 ஆயிடுச்சு. ஜஸாக்கல்லாஹ் பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். வேற யாரும் ஃபீட்பேக் ஷேர் பண்றீங்களா ப்ளீஸ்? அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர். அலைக்கும் சலாம். உண்மையா சொல்ல போனா இது வந்து இந்த நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி விளங்கவே இல்லை. நான் கூட நினைச்சேன் நீங்க இதுக்கு முன்னுக்கும் நிறைய ட்ரைனிங் பண்ணிருக்காரோ தெரியாது. அந்த அளவுக்கு கிளியரா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த
எனக்கு வந்து இது நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜஸாக்கல்லா இந்த ஷேரிங்க்கு. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஆல். நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நேரமின்மை காரணமாக எல்லாருக்குமே பேச வாய்ப்பு கொடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. இப்ப எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ அதே போல நாளைக்கு உங்களுடைய so much all.